எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு, நம்ம சின்ன வயசுல ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் ஷூ கிளீன் பண்ணோம், ஏதாவது லீவ் விட்டுட்டாங்கன்னா நம்ம கிட்ட கொடுத்துருவாங்க ஒரு சின்ன பல் தேய்க்கிற பழைய பிரஷை கொடுத்துட்டு ரின் சோப் கொடுத்துட்டு நீ தான் கிளீன் பண்ணணும். அப்பெல்லாம் தோணும் இத்தனோண்டு பிரஷை வச்சுட்டு இவ்வளோ பெரிய ஷூவை கிளீன் பண்ணுறதுக்கு 1 மணி நேரம் ஆகுது, கொஞ்சம் பெரிய பிரஷாக தான் இருந்தால் ஈஸியாக இருக்குமேன்னு சொல்லிட்டு அது பார்த்தீங்கன்னா அந்த கனவு இப்போ தான் நிறைவேறி இருக்கு. இந்த ப்ரஷ் பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி ஷூ கிளீனிங் ப்ரஷ், அதுவும் பசங்க யூஸ் பண்ணுற அந்த கேன்வாஸ் ஷூ கிளீன் பண்ணுறதுக்கான ஸ்பெசிஃபிக் எக்ஸ்க்ளூசிவ் ப்ரஷ். ஆக்சுவலி முன்னாடிலாம் வந்து அந்த ரின் சோப் வச்சு கிளீன் பண்ணும்போது ஷூலெல்லாம் ஒயிட் ஷூல ப்ளூவாக பிடிச்சிக்கும். அதுக்கு பதில் பார்த்தீங்கன்னா இதில் இந்த நம்ம யூஸ் பண்ணுற லிக்விட் டிடர்ஜென்ட் யூஸ் பண்ணுறதுக்கான ஸ்லாட்டுமே இருக்குது. ஸோ ஒரு பட்டன் ப்ரெஸ்லேயே பார்த்தீங்கன்னா தேவையான அளவு சோப்பு மட்டும்தான் அதில் வரும், எக்ஸ்ட்ராவெல்லாம் வராது. ஸோ விச் இஸ் ரியலி அமேசிங் இல்லைங்களா? அதில் பாருங்கள் எவ்வளோ அளவு நம்ம வந்து ஊற்றி கொடுக்குறோம்ல, அதை வச்சு தேய்னா அதை வச்சு தான் தேவை. நான் சின்ன வயசுலலாம் அந்த சோப்பு ஃபுல்லாக காலி பண்ணிவிட்டு அம்மா கிட்டலாம் திட்டு வாங்குவேன். ஸோ இது வந்து உண்மையிலேயே நம்மளோட அந்த பிரச்சனைகள் எல்லாம் அட்ரஸ் பண்ணுற ஒரு சூப்பரான ஒரு கண்டுபிடிப்பு தான் சொல்லணும். நான் ப்ரெஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க, அவ்வளோ சூப்பராக வருதுல்ல அழகாக. ஸோ அந்த ஒரு ப்ரெஸ்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அழகாக பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி வரும் அதில் உள்ள இருக்கிற அந்த லிக்விடு. ஸோ இதை கிளீன் பண்ணி காட்டுறேன் எவ்வளோ சூப்பராக இருக்கா இல்லையான்றது. சின்ன டூத் ப்ரஷ் வச்சுக்கும் போது நமக்கு என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா ஒரே இடத்த வந்து ரொம்ப நேரம் தேய்ச்சிட்டு இருப்போம். அது டேரக்ட்லி ஒரு இன்டைரக்ட்லி பார்த்தீங்கன்னா அந்த கேன்வாஸை வந்து நமக்கு வந்து இதுவாகிடும். ஸோ இந்த ப்ரஷ் வந்து நாட் டூ ஹார்ட் நாட் டூ சாஃப்ட். ஸோ இது வந்து அந்த கேன்வாஸ் வந்து ரொம்ப ட்ரபிள் பண்ணாமல் ரொம்ப ஒரு குயிக்காகவே பார்த்தீங்கன்னா அந்த இடத்த கிளீன் பண்ணிடுது. இட்ஸ் ரியலி அமேசிங். நல்லா தான் இருக்குது பாருங்கள். அந்த இடம் பார்த்தீங்கன்னா சோப் நுர கிடையாது, அது வந்து அந்த பார்ட் ஃபுல்லாகவே க்ளீன் ஆகிடுச்சு, அவ்வளோதான். ஜஸ்ட் லைக் தட் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஷூ வந்து நம்ம க்ளீன் பண்ணிடலாம். எல்லா இடத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். மேலே இருக்கிற ரப்பர், பேக் சைடு அந்த இது, உள்ளே இருக்கிற அந்த அந்த உள்ள அது என்னது பேர் தெரியலங்க, அந்த இடம் எல்லா இடங்களையும் பார்த்தீங்கன்னா சுத்தம் செய்யலாம். இப்போது தண்ணி ஊற்றி காட்டுகிறேன் பாருங்கள். சூப்பராக பார்த்தீங்கன்னா சுத்தமாயிடுச்சுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாங்கிக்கோங்க, வேணும்னா விட்டுடுங்க. இதோட லிங்க் வேணும்னா உங்களுக்கு ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணுறேன். தேவைன்னு நினச்சிங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை.